மதுரை வீரன் தமிழ்நாட்டு மக்களால் வீரன் என்று அழைக்கப்படுகிறார். மதுரையை பாதுகாத்ததால் அவருக்கு மதுரை வீரன் என்ற பெயர் வந்தது. தமிழ்நாட்டில் பலரின் காவல் தெய்வமாக மதுரை வீரன் திகழ்கிறார். இவரின் வாகனம் வெள்ளை குதிரை ஆகும். மதுரை வீரனின் முக்கிய ஆயுதம் நீண்ட கத்தி, அதாவது வாள் மற்றும் அருவாள் ஆகும். அவருக்கு வெள்ளையம்மாள் மற்றும் பொம்மி என்ற 2 மனைவிகள் உள்ளனர். திருச்சி பகுதியை ஆட்சி செய்த பொம்மையா நாயக்கரின் மகளான பொம்மி வயதிற்கு வருகிறாள். பொம்மையா நாயக்கரின் வழக்கப்படி வயதுக்கு வந்த அந்த பெண் காட்டில் குடிசை அமைத்து அங்கு 1 மாதம் தங்க வேண்டும். அங்கு காவலுக்கு வீரர்கள் இருப்பார்கள். தந்தையின் உடல் நலக்குறைவால் அன்று காவல் பொறுப்பை வீரன் ஏற்கிறான்.